السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 7 தடவை இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குகின்றான். அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து நமக்கான ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். பலர் ஓதி அனுபவம் அடைந்த மிக முக்கியமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த லுஹாவுடைய நேரம் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். லுஹாவுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகின்றது என்றால், சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதான் கூறுவதற்கு இடைப்பட்ட நேரம் லுஹாவுடைய நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் அந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவதை வளமையாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று சஹாபாக்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் அதிகப்படுத்தப்படுவதற்கான காரணம் நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறது தான் என்று சஹாபாக்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் இந்த திக்ரை ஓதி பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். என்ன திக்ர் என்றால், அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹ்யீனி. அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹ்யீனி என்று வரக்கூடிய இதனை ஓதியார் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் வேகமாக கபூலாகின்றது, மறுக்கப்படாமல் கபூலாகின்றது.